நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, அமைதியின் தூதுவர்களாக நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இருதயம் அன்போடு அழைக்கின்றது. குடும்பத்திலே, அன்பியத்திலே, பங்கிலே, மறை மாவட்டத்திலே, திரு அவையிலே, சமூகத்திலே, உலகத்திலே அமைதியின் தூதுவர்களாக வாழ இயேசுவின் திரு இருதயம் நமக்கு அழைப்பு தருகின்றது. நாட்டிலும் உலகிலும் போர்கள் ஓய வேண்டுமாய், அமைதி நிலைநாட்டப்பட வேண்டுமாய், அதற்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்திலே கருவிகளாக செயல்பட வேண்டுமாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மறாத தெய்வமே, இதோ இந்த நாளிலே எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் திரு அவையை, இவ்வுலக குடும்பத்தை நாங்களும் திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். உமது திரு இதயத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, இதோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்தி என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உலக மக்கள் ஒவ்வொருவருமே உமது அன்பை, உமது பாசத்தை கொண்டாட, ஆண்டவரே உமது உறவை கொண்டாட அருளை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையினால் தான் எங்களை அழைத்து உமது திருவுடல் திரு ரத்தத்தை கொடுத்து, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை நாதராய் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் மீது நமக்கு இருக்கின்ற அன்பை அறிக்கை செய்வோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று
கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே, எனக்கு எல்லாமுமாய் நீர் இருந்தோம். ஆண்டவரே, உமக்கு எதுவுமே இல்லாமல் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, குடும்ப வாழ்வை கொடுத்து, வாழ்வாதாரங்களை கொடுத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து, விபத்துக்கள் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி, எங்கள் சக்திக்கும் திறமைக்கும் மேலாக கிருபைகளையும் கொடைகளையும் கொடுத்து வழிநடத்தியும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல வாழாமல், உமக்காக வாழாமல் இருந்திருக்கிறோம். இயேசுவே, அமைதியின் தூதுவர்களாக அல்லாமல் எங்களுடைய சுயநலத்தினால் ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான காழ்ப்புணர்ச்சியினால், பழி வாங்குகின்ற எண்ணங்களினால், அன்பின்மையினால், அடுத்தவர்களை வெறுத்து எங்களுடைய பேச்சினால், செயல்களினால், உதாசீனப்படுத்துவதின் வழியாக அடுத்தவர்களை மனநோக செய்திருக்கிறோம், காயப்படுத்தியிருக்கிறோம், சண்டைக்கு காரணமாய் இருந்திருக்கிறோம், சண்டையை உருவாக்கி இருக்கின்றோம். குடும்பத்திலே, அன்பியத்திலே, பங்கிலே, சமூகத்திலே ஒற்றுமை உருவாக்குவதற்கு பதிலாய் பிரிவினையை உருவாக்கி இருக்கின்றோம். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தவரே, எங்கள் குற்றம் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை, பிரிவினை எண்ணங்களை சாதியின் பெயரால், பொருளாதார பாகுபாடுகளால், மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரிவினையை உருவாக்கி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவிடத்திலே மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்பாம்.
ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும். உம்மை போல என்னை மாற்றும். ஆண்டவரே, நான் உம்மை போல வாழ வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்மை போல தாழ்ச்சியோடு அடுத்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். மன வருத்தங்களும் வேதனைகளும் பிரிவினை எண்ணங்களும் பாகுபாடுகளும் சாதிய எண்ணங்களும் பாகுபாட்டு உணர்வுகளும் இருக்கின்ற இடத்துல தைரியமாய் ஆண்டவரே, உமது அமைதியின் தூதுவராக நான் மாற வேண்டும். அதற்கான அருளை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உம்மை போல மாறனுமே இசையா, நான் உம்மை போல மாறனுமே. உம்மை போல மாற்றிடுமே இசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறனுமே இசையா, நான் உம்மை போல மாறனுமே. உம்மை போல மாற்றிடுமே இசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. இயேசுவே, நீர் எனக்காய் இறந்தீர். ஆனால் உமது இறப்பு ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக
வடிந்தோடிய இரத்தமே தண்ணீரே. உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வடிந்தோடிய இரத்தமே தண்ணீரே. உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். போர்கள் ஓய வேண்டுமாய், அமைதி நிலவ வேண்டுமாய், நாம் ஒவ்வொருவருமே அமைதியின் தூதுவர்களாக செயல்படுகின்ற அருளை தர வேண்டுமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்தவாறு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துத் அருளும். ஆமென். அமைதியின் அரசியே, எங்கள் பாதுகாவலியே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தாயே, இவ்வுலகிற்கு பரிந்து பேசி சமாதானத்தை பெற்று தாரும் என்று அன்னையை நோக்கி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மூவொரு கடவுள் புகழ் பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பூந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இறைவனுக்கு எதிராகவும் கடவுள் நம்ம கொடுத்த கட்டளைக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே மண்டியிட்டு கரங்களை உயர்த்தி இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சுயநலத்தால், பேராசையால், ஆணவத்தால் இயற்கையை அழிப்பவர்களுக்காகவும் இயற்கைக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த 10 மணியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் இயற்கையை பேணவும், இயற்கையை கட்டி எழுப்பவும், இந்த பூமி பந்தை இறை இல்லமாக கண்டு பாவிக்கவும் அருள் தர வேண்டுமாய் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா
தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணி ஜெபத்தை கற்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தூய்மையில் வளர, பரிசுத்தத்தனத்தை கொண்டாட நமது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பத்தினர் பிரமாணிக்க வாழ்க்கை நடத்த, பரிசுத்த வாழ்க்கை நடத்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் இந்த 10 மணியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணி ஜெபத்தை உறவுகளுக்கு எதிராக, குறிப்பாக ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறை மக்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே அன்பை பேணுகின்றவர்களாக, உறவை கொண்டாடுகின்றவர்களாக, இறையில்ல பணியிலே நம்மை இணைத்துக் கொள்கின்றவர்களாக இருக்க அருள் வேண்டி இந்த 10 மணியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும்
வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா தந்தையே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கத்தோலிக்க திரு அவையின் கடமைகளை செய்ய தவறிய தருணங்களுக்காக, நன்மைகள் செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். எதற்காக ஆண்டவர் நம்மை படைத்து அவரது பிள்ளைகளாய் அனுப்பி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவாய் செய்து இறை இல்லத்தை கட்டி எழுப்ப வேண்டுமாய், இறைவனை மகிமைப்படுத்த வேண்டுமாய் அருள் வேண்டி இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா தந்தையே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மிகவும் இரக்கம் நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் கடவுளே, உம்மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது
நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவிலே இயேசுவின் திரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்த அழைப்பை தருகின்றது. அவரை நேசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை போல பார்க்க வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல உறவாட வேண்டும், அவரை போல பாதம் கழுவி பணிவிடை செய்ய வேண்டும், அவரை போல மன்னிக்க வேண்டும், அவரை போல அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும். இது சாத்தியமா? குடும்பத்திலே, அன்பியத்திலே, பங்கிலே, சமூகத்திலே, உலகிலே அமைதியின் தூதுவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். இது எப்படி சாத்தியம்? மனித இயல்பிலே இது கஷ்டம், ஆனால் முடியாதது அல்ல. எப்படி முடியும்? அதற்காக தான் இந்த இறையிறக்கத்தின் பக்தி. இந்த இறையிறக்கத்தின் பக்தி ஒரு பக்தி முயற்சி மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வாழ்க்கை முறை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிவோஷன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப், அ நியூ வே ஆஃப் லைஃப். ஒரு புதிய வாழ்க்கை நெறி, புதிதாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அனுபவம். யார் யாரெல்லாம் இந்த இறை இரக்கத்தை அனுபவிக்கின்றார்களோ, சுவைக்கின்றார்களோ, இறை இரக்கத்தின் கடலில் நனைகின்றார்களோ, அவர்களால் அடுத்தவர்களுக்கு இரக்கத்தை காட்டாமல் இருக்க முடியாது, அன்பு காட்டாமல் இருக்க முடியாது, மன்னிக்காமல் இருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். அமெரிக்க நாடு இனவெறி நிமித்தமாக ஒரு சகோதரனை கொன்றுவிட்டார்கள். தனது கணவரை கொன்ற அந்த மனைவி இப்படியாக சொல்கிறார்கள்: அந்த சகோதரனை என்னால் வெறுக்க முடியவில்லை, நான் ஏற்றுக்கொண்டேன், மன்னித்தேன். அந்த மன்னிக்கிற சக்தியை, தைரியத்தை, அருளை இறையிறக்கத்தின் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இறையிறக்கத்தின் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய இதயத்திலே அன்பை நிரப்பினார், இரக்கத்தை கொடுத்தார். என்னால் அவரை மன்னிக்க முடிந்தது என்று சொல்லுகின்றார். இன்னொரு சகோதரர், காவல் அதிகாரி, அதே அமெரிக்க நாட்டிலே கலவரத்தின் வழியிலே இடுப்புக்கு கீழாக ஒருவர் சுட்டுவிட்டார். அவரால் இடுப்பு கீழ்ப்பகுதி முழுவதுமே உணர்வற்று போய்விட்டது, நடக்க இயலாது, வீல் சேரில் தான் எப்பயுமே போகணும். அந்த சகோதரர் சொன்னார், என்னை சுட்டவரை நான் மன்னித்தேன். மன்னிக்கின்ற சக்தியை, அருளை, அன்பை இறையிறக்கத்தின் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி. அன்புறவுகளே, இந்த பக்தி முயற்சி நமக்கு ஒரு சக்தியை தருகின்றது, அன்பின் சக்தியை தருகின்றது, மன்னிக்கின்ற சக்தியை தருகின்றது. அதனால்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். நீங்களும் நானும் அமைதியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் உண்டு. இவர்களின் மத்தியிலே ஒருவரை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, விட்டு கொடுக்க, மன்னிக்க, பாசம் காட்ட, மன்னித்து அமைதியின் தூதுவர்களாக மாற ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். நமது அன்பியங்கள், நமது பங்குத்தலம், நமது சமூகத்தலம், இவைகளிலே பல்வேறு காரணங்களை வைத்து, முன்சார்பு எண்ணங்களினால், சாதிய பாகுபாட்டால், பொருளாதார பாகுபாட்டால், மொழியே பாகுபாட்டால், இன்னும் மற்ற காரணங்களை நிமித்தமாக நமக்குள்ளாக நமக்கு நாமே வளர்த்து கொள்கின்ற பாகுபாட்டு உணர்வுகளை, கோபத்தை, வர்மத்தை, வைராக்கியத்தை தூக்கி எறிந்துவிட்டு இதயத்தை அன்பால் நிரப்புகின்ற அருளை இந்த இறையிறக்கத்தின் பக்தி நமக்கு தருகின்றது.
ஆண்டவரிடத்திலே நாம் அருள் வேண்டுவோம். இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உம் இருதயம் போல மாற்றும். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மன தாழ்மையும் உடையவன் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, அதே தாழ்மையை, சாந்தத்தை எனக்கு தாரும். சமாதானத்தின் தூதுவராக நானும் என் குடும்பத்தாரும் செயல்பட என்னை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும், நெறிப்படுத்தும், வழிநடத்தும். உமது வார்த்தையை என் நாவிலே வையும். என்னுடைய குடும்பத்திலும், அன்பியத்திலும், பங்கிலும், திரு அவையிலும், சமூகத்திலும் அமைதியின் தூதுவனாக வாழ்ந்து காட்ட அமைதியை உருவாக்க என அருள் தாரும். நாட்டுத் தலைவர்களை, மத தலைவர்களை, சமூக தலைவர்களை ஆண்டவரே நீ தடுத்தாட்கொள்ளும். பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக போர்கள், கலகங்கள் இவைகள் நடைபெறாதபடிக்கு நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் முன்னின்று வழிநடத்த, நெறிப்படுத்த, உழைக்க, சமாதானத்தை உருவாக்க அவர்களை பண்படுத்தும், வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே கருவிகளாக பயன்படுத்தும், சாட்சியாக நிலைநிறுத்தும் என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். இயேசுவின் திரு இதயத்திற்கு கழுவாய் ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியையும் அசட்டைத்தனத்தையும் நிந்தையையும் பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பு இதயம் எல்லா இடங்களிலும் அனுபவிக்கிற மறதி, நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகாரம் புரிய ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து கிடக்கின்றோம். நிறைே அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாக செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். மரியாதையற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்துவை இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகைகளுக்காகவும் ஞாயிறு கடன் திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் இறை நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திரு அவையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்குமே. உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றிணைந்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்ற பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும்
பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரிகையாயிருக்கின்ற புனித கன்னிமரியாவின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் உமது அருளில் நிலைத்திருக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய பணியிலும் இறக்கும் மட்டும் நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனேவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணத்திலும் அன்னையின் திரு இருதயத்தை பிரதிபலித்து இறை தந்தையை மகிமைப்படுத்த அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.